பத்ரகாளி அம்மையானவள் அழகாகவே கருங்கலை வாகனத்திலே அமர்ந்தாள். பொன்னாலே அலங்கரித்த கருங்கலையிலே புகழும் பத்ரகாளி அம்மை அமர்ந்தாள். ஆமா, அமர்ந்து கொண்டு சரிதான் கையிலே 4 புறங்களிலும் சுற்றி வலம் வருகின்றாள். ஆமா, எப்படியம்மா வலம் வருகின்றாள் பாருங்கள். பட்ட கையிலே தேர் வல்லம் வரவே, கையிலே தேர் வல்லம் வரவே, கையில் ஆசோ கிடு கிடு கிடன, கையில் ஆசமலை கிடு கிடு கிடுவன, கையில் உள்ள தெய்வார்கள் எல்லாம், கையில் உள்ள தெய்வார்கள் எல்லாம், வாழ்வையிலே கண்ணடியினை பணித்தார். அந்த தங்க ரதத்தினை அமர்ந்து கொண்டு கையிலேயே சுற்றி வலம் வருகின்றாள். ஆமா, வட கையிலே தேர் வலம் வருகின்றது. வட கையிலாசம் கிடுகிடுகிடு என்று அதிர்வலிகளை உண்டு பண்ணின. வட கையிலில் உள்ள தெய்வாதி தேவர்கள் எல்லாம் வானுதலை கண்டு வணங்கி நமஸ்கரித்தார்கள். ஆமா, அவர்களுக்கு எல்லோருக்கும் அருள்வாளித்து விட்டு அங்கிருந்து வழிகடந்து கொண்டு கீழ் கைலாசமலைக்கு வருகின்றார். கீழ் கைலாசமலை வந்த போது கீழ் கையிலில் உள்ள தேவாதி அவர்களை அவர் ஓம் காளி, ஓம் ஓம் காளி, அத்தனை பேருக்கும் அருள்வாளித்தாள். வணங்கி நமஸ்கரித்தார்கள். மேல் கைலாசம் வருகின்றாள். மேல் கைலாசமலை கிட்டுக்கிட்டு என்று ஆடுகின்றதா. அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் யாவர்களும் ஆயுளையை கண்டு வணங்கி நமஸ்கரித்தார்கள். அவர்களுக்கும் அருள்வாளித்து விட்டு வட கைலாச மாமலை வருகின்றாள். சரிதான். வரக்கூடிய தருவாயிலே அங்க இருக்கக்கூடிய தேவாதி அவர்கள் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுடம்பு நிறத்தாளை இடங்க காத்தாளை அங்கையிற் பாசாங்குசமும் கரும்பும் இல்லம் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என் நம்பிக்கை இரட்டார்குளம் நகரிலே அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வலங்கியர் குலத்து செல்வி பத்ரகாளி அம்பாளை தொழுவோர்க்கு எந்நாளும் எப்பொழுதும் அப்பொழுதும் ஒரு தீங்கும் இல்லையே. அழகான முறையிலே அத்துணை பேருக்கும் அருள்வாளித்தாள். பத்ரகாளி அம்மையானவள் எல்லோரும் மண்டியிட்டு வணங்கி நமஸ்கரித்தார்கள்.